நித்யானந்தா இவர் எப்போ பார்த்தாலுமே ஒரு சர்ச்சையான ஒரு பேர் தான். நித்யானந்தான்னு பேர் வந்தாலே அது ஒரு சர்ச்சையாக தான் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து லைவ்ல வந்துட்டாரு நித்யானந்தா. இப்போ வந்து இவர் உயிரோட இருக்காரா இல்லையா? நீங்க பாருங்க, அப்போ இது மூலமா இது லைவ் தான் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். அதுக்காக தான் நித்யானந்தா வந்து இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் முதல்ல ஒரு விஷயம் தெரியும். சனாதன தர்மத்துக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு சுவாமி நித்யானந்தான்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சுந்தரேசன்றவர் அவங்க அக்கா பையன். அதாண்டி யூடியூபரில் ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ மதன் கௌரி போன்றவர்கள் வந்து கேட்டால் அவங்களுக்கு சௌகரியமாக உருட்டுறாங்க. பீஸ் அம்பாசிடர்ஸ், அமைதியின் அம்பாசிடர் நாங்கள் வந்து இங்கே இறங்குறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ மதன் கௌரி என்ன சொன்னார்னா, முதல்ல நான் சொல்றது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. அதில் வந்து என்ன சொல்ல கேட்டால் அவர் தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு ஸ்ட்ராங்காக. ரெண்டு விஷயம் சொல்கிறாரு. கைலாசான ஒரு நாடே இல்லை. ரஞ்சிதா வந்து சுவாமி நித்யானந்தாவை அப்படி எல்லாம் சொல்லி சில வார்த்தையெல்லாம் பேசுகிறாரு. ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ என்னன்னா, சார் கைலாசாக்கு எப்படி சார் போகிறது? அந்த அளவுக்குலாம் வந்து ஆளுங்க ரெடியாக இருக்கிறாங்க. ஏன் சார் எல்லாருமே அந்த கைலாசாக்கு போகணுன்னு ரொம்ப ஆசையாக? அது காரணம் கேட்டால் அவங்ககிட்ட பணம் காசு இருக்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை. ஆனால் வெள்ளை ஃபிகராக வச்சிருக்கிறான். சொன்னது யாரு? நம்ம அதிபர்னா சீமா. அது பெண்கள்லாம் எப்படி சார் நித்யானந்தா கிட்ட போறாங்க? அதுதான் அவர்கிட்ட இருக்கிற என்ன சார், எவ்வளவு பெரிய ரகசியத்தை அசால்ட்டா போற போக்கில் கேட்குறீங்க. அதுதான் சார் ரகசியமே. இல்ல அது தெரிஞ்ச நிறைய பேர் அதுதான் சீக்ரெட்டு. இப்போ பாருங்க எத்தனை சீக்ரெட் இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு நித்யானந்தாவுக்கு ஒரு சீடராகவே செயல்படுறாரு யாரு? மதன் கௌரின்றது கன்ஃபார்ம் ஆகுது. பிபிடி சினிமா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இன்டர்வியூல சே குவேரா ஜெய்சங்கர் சார் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நித்யானந்தா இவர் எப்போ பார்த்தாலுமே ஒரு சர்ச்சையான ஒரு பேர் தான். நித்யானந்தான்னு பேர் வந்தாலே அது ஒரு சர்ச்சையாக தான் எப்பயுமே வந்துட்டு இருக்கும். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோட இல்லை அப்படின்ற மாதிரி தகவல்லாம் வந்துட்டு இருந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த தகவல் வந்துட்டு இருக்கும்போது இவர் வந்து லைவ்ல வந்துட்டாரு நித்யானந்தா. இப்போ வந்து இவர் உயிரோட இருக்காரா இல்லையா? எனக்கும் தெரியாது. உங்களை மாதிரி நானும் தான் பார்த்தேன். நித்யானந்தர்னு ஒருத்தர் வந்து பேசினார் இல்லையா, அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி உள்ள டெக்னாலஜியில் அதை வந்து உண்மைன்னு சொல்ல முடியாது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஒரு விஷயம் வந்து கிளியர் ஆகுது. என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் வந்து நித்யானந்தா உயிரோடு இல்லைன்னு சொல்லி நிறைய வீடியோக்கள் வரும்போது இதுக்கான பதில் மாதிரி வருது இல்லையா, நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்லி ஒரு பதில் வருது இல்லை, அது வந்து ஒரு டிவோட்டிஸ், அது வந்து அவங்களுடைய பக்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆறுதலாக இருக்கும், அவ்வளோதான். ஆனால் இதில் என்னன்னு கேட்டினா, எந்த பக்தர்களும் வந்து என்னன்னு கேட்டினா வந்து நித்யானந்தா உயிரோடு இல்லைன்னு சொல்லி பக்தர்கள் யாரும் சொல்லவே இல்லை. அந்த பக்தர்களை கடந்து ஒருத்தர் வந்து நிர்வாகியாக இருக்கக்கூடிய இவர் நித்யானந்தாவுடைய அக்கா மகன் சுந்தரேசன்றவர் சொல்கிறாரு, அவர் சனாதன தர்மத்துக்காக அவர் வந்து உயிர் தியாகம் பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு. ஆனால் அதுக்கு வந்து எந்த பதிலும் இல்லை. யார்கிட்ட? நித்யானந்தா கிட்ட. யார் வந்து உயிரோடு இல்லைன்னு சொன்னது? உயிரோடு இல்லைன்னு சொல்லி கேட்டினா ஊடகங்கள் வந்து சந்தேகமாக எழுப்பினாங்க, இருக்கிறாரா இல்லையான்னு தான் எழுப்பினாங்க தவிர உயிரோடு இல்லைன்னா யாரும் கன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. எந்த மீடியாவும் நித்யானந்தா வந்து இந்த வீடியோ பார்த்தாருன்னா அவர் முதல்ல ஒரு விஷயம் தெரியும். எந்த மீடியாவும், அது 4000 வீடியோலாம் வந்ததுன்னு சொன்னார் இல்லையா நித்யானந்தான்னு ஒருத்தர் பேசினார்ல, அவருக்கு தெரியும் கேட்டா எந்த மீடியாக்களும் வந்து 4000 வீடியோ பார்த்தா சொன்னார் இல்லையா, எந்த மீடியாக்களும் வந்து கேட்டால் நித்யானந்தா உயிரோடு இல்லைன்னுலாம் சொல்லலை, இருக்கிறாரா இல்லையான்ற அந்த சந்தேகத்தை வந்து எழுப்பினாங்க. ஏன்னா நீண்ட காலமாக வந்து ஒரு காட்சி தரவே இல்லையே அப்படின்றதுனால அப்போது அங்கே வந்து வேகமாக ஓடி வந்து 2 நாட்களுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து சனாதன தர்மத்துக்காக உயிர் தியாகம் பண்ணிட்டாரு சுவாமி நித்யானந்தான்னு சொன்னது யாருன்னு கேட்டால் சுந்தரேசன்றவர் அவங்க அக்கா பையன். ஸோ அதனால என்னன்னு கேட்டால் இங்கே வந்து இவர் யாருக்கு பதில் சொல்லணும்னா முதல்ல சுந்தரேசனுக்கு முதல்ல சொல்லணும். சுந்தரேசா நான் உயிரோடு தான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு சொல்லணும். அதனால் ஊடகங்கள் வந்து யாருக்கும் பெருசாக இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்க மாதிரி தெரியல. நான் சொல்கிறது மீடியாக்கள் சொல்கிறேன். அதாண்டி யூடியூபரில் ஒரு சிலர் இருக்கிறாங்க இல்லையா, இப்போ மதன் கௌரி போன்றவர்கள் வந்து கேட்டால் அவங்களுக்கு சௌகரியமாக உருட்டுறாங்க. அது நம்ம பார்க்குறோம்.
ஆனால் மீடியாக்களுக்கு வந்து தனி இன்ட்ரெஸ்ட் ஒன்றும் இதில் இல்லை. போகிற போக்கில் அவங்க கேட்டால் என்னங்க நித்யானந்தா ஒருத்தர் இருக்கிறாரா இல்லையாங்க அப்படின்னு கேட்குறாங்க. கைலாச நாடுன்னு ஒன்று இருக்குதா இல்லையா இது கேட்குறாங்க. கைலாசன்ற நாடு இல்லவே இல்லை அப்படின்னு யாரும் சொல்லவே இல்லை. கைலாசன ஒரு நாடு இங்கே இருக்குது அப்படின்னா யாரும் சொல்லவே இல்லை, எந்த மீடியா சொல்லல. ஆனால் சொல்லக்கூடிய இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, தனிப்பட்ட யூடியூப்பில் பேசக்கூடிய ஒரு சிலருக்கு அது கூட ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய, அதுவும் குறிப்பாக நம்ம வந்து கிட்டத்தட்ட இவர் வந்து ரொம்ப ஃபெமிலியரானவர், ரொம்ப ஃபேமஸானவர். மதன் கௌரி தான் சொல்கிறார். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அப்போ மதன் கௌரி என்ன சொன்னார்னா, முதல்ல நான் சொல்கிறது கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போடுறாரு. அதில் வந்து என்ன சொல்ல கேட்டால் அவர் தான் கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாரு ஸ்ட்ராங்காக. கைலாசான ஒரு நாடே இல்லை. 2 விஷயம் சொல்கிறாரு. கைலாசான ஒரு நாடே இல்லை. தென் அமெரிக்காவில் ஈக்குவடார்ன்ற இடத்துல பகுதியில் பக்கத்தில் வந்து ஒரு தீவை விலைக்கு வாங்கன்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் வந்து அது மாதிரி இல்லை, அப்படி ஒரு நாடே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவதாக ஒரு விஷயம் சொல்கிறாரு கேட்டால் வந்து நித்யானந்தா வந்து உண்மையிலே உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்ற கேள்வியும் அவர் தான் எழுப்புறாரு. ஒரு கட்டத்துக்கு மேலே அவரே சொல்கிறாரு என்னென்னா, ரஞ்சிதாவை மையப்படுத்தி ஒருவேளை ரஞ்சிதா வந்து சுவாமி நித்யானந்தாவை அப்படி எல்லாம் சொல்லி சில வார்த்தையெல்லாம் பேசுகிறார். ஓகே, நமக்கு வந்து நித்யானந்தா உயிரோடு இருக்கட்டும், நமக்கு நல்லது தான். இருந்தா என்ன இல்லைனா இல்லைன்னு கூட நம்மளால் சொல்ல முடியும். அவர் இருந்தா சில பேர் கூட கேட்குறாங்கல்ல, ஏங்க அவர் உயிரோடு இருந்தா என்ன இல்லைனா என்னங்க. ஒரு மனிதர் அவர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் பிறந்தார். கிட்டத்தட்ட ஒரு 10 லட்சம் பேர் அவருக்கு டிவோட்டிஸ் இருக்கிறாங்க. அவங்களுக்காகவாவது அவர் வந்து அவங்க நம்புகிறாங்க. அது நம்புறது சரி தப்புன்றதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். அவரை நம்புகிறாங்க. அப்போ அந்த ஒரு 10 லட்சம் பேருக்காவது அவர் இருக்கணும்ல. ஆமாம். அப்போ அவங்களுக்காவது உண்மை தெரியணும்ல. அந்த அடிப்படையில் தான் நமக்கு. ஆனால் மதன் கௌரி சொன்னது கேட்டிங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போட்டார், அப்புறம் ஒரு 10 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 8 மாதம் கேட்டிங்கன்னா கைலாசான ஒரு நாடு இல்லவே இல்லை. அது தாண்டி கேட்டினா வந்து இவர் இருக்கிறாரான்னு ஒரு கேள்வியும் கேட்டார். இவர் வந்து கிரீன் மேட்டில் தான் வந்து காட்சி தராரு அப்படின்னு சொல்லி வந்து லைவாக வரவே இல்லை அப்படின்லாம் சொன்னது யாருன்னு கேட்டால் மதன் கௌரி தான். ஆனால் அந்த மதன் கௌரி இவர் இத்தனை தடவை சொல்லிட்டு இப்போ வந்து என்ன சொல்கிறாரு கேட்டிங்கன்னா, ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டு கண்டுபிடிச்சிட்டோம், இவ்வளோ நாள் கழிச்சு ஒரு வழியாக. அது கூட அவர் சொல்ல பார்த்தாப்பா, இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு காடு மேடெல்லாம் அலைஞ்ச மாதிரியும் நாடு நாடாக தெரிஞ்ச மாதிரியும் ஒரு வழியாக கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சிட்டோம். கைலாச நாடு எங்கே இருக்குன்றதை கண்டுபிடிச்சாச்சு. அது எங்கே இருக்குன்னா, பொலிவியா பக்கத்தில் இருக்கிற ஒரு காட்டுவாசிகள் கிட்ட இருக்கிற அந்த தீவை தான் இவர் வந்து விலைக்கு வாங்கிட்டாரு, இல்லை குத்தகைக்கு எடுத்தாருன்ற மாதிரிலாம் சொல்கிறார். சொல்லிட்டு நான் சொல்கிறார் கேட்டினா, அது விற்கவே முடியாது, ஏன்னா அது ஆதிவாசிகள் கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கதையை புனைகிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, கைலாய நாடு இருக்குதா இல்லையான்றது ஒரு பிரச்சனை இல்லை. அதோட முக்கியமான பிரச்சனைன்னு கேட்டால் சுவாமி நித்யானந்தா உயிரோடு இருக்கிறாரான்றது தான். இப்போ ஒரு லைவ்ல வந்துருக்கிறாரு. அப்போ அதை பற்றியாவது சொல்லணும்னு கேட்டால், சாமி நித்யானந்தா வந்து இருக்கிறாரா இல்லையான்னு தெரியாமல் இருந்தது. இப்போதான் அவர் வந்து லைவ்ல வந்து பேசியிருக்கிறாரு அப்படின்றதெல்லாம் சொல்லாமல், அதை பற்றியெல்லாம் பேசாமல், கைலாசான ஒரு நாடை வந்து கண்டுபிடிச்சாச்சு. அது எங்கே இருக்குன்னா, பொலிவியா பக்கத்தில் இருக்கிற வந்து ஒரு வனப்பகுதி. அது காட்டுவாசிகள் வந்து ஆதிவாசிகள் இருக்கக்கூடிய பகுதி. அந்த ஆதிவாசிகள் கிட்ட தான் இவர் வாங்கிட்டாரு தொகையை கொடுத்து. அப்படி இப்படின்னு சிலாக்கிறாரு. எப்பயுமே அவர் சொல்றாரு இல்லையா, இப்படி இந்த கையை எப்படி இந்த ஆட்டி சொல்லுவார் இல்லையா, இப்படி அப்படி சொல்லி ஏதோ உருட்டி நம்ப வைக்கிறாரு. நான் எனக்கு என்ன இப்போ இங்கே டவுட்னா, இதை வந்து அவருடைய அதிகாரப்பூர்வ சேனல்கள் மூலமாக அவர் சொல்லலாம். யார் நித்யானந்தாவை சொல்லலாம், எங்கே வந்து கைலாச நாடு எங்கே இருக்குது, அங்கே என்ன மக்கள் எப்படி இவர் வாங்கினாரு, இதெல்லாம் எல்லா டீட்டெயில், எப்படி இவர் வந்து அந்த தீவை வந்து கைப்பற்றினாரு, அங்கே என்ன வசதிகள் இருக்குது, அது என்ன பாஸ்போர்ட் என்ன இருக்குது, எல்லா டீட்டெயிலுமே அவர் எப்படி அங்கே போகிறது. ஏன்னா நிறைய பேர் நம்மகிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. என்னென்னா, சார் கைலாசாக்கு எப்படி சார் போகிறது அப்படின்னு. அது சொல்லிட்டாருன்னா அங்கே வேறு லெவலில் இன்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ ஒரு யாரு கூட சொல்கிறாங்க, கிட்டத்தட்ட உலகம் முழுவதும் 1 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்கல்ல. கைலாசான ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லி இவர் வந்து திறந்து விட்டார்னா, இவர் நித்யானந்தா சொல்லுவார்ல, கதவை திற காற்று உள்ளே வரட்டும் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. இவர் கைலாசம் திறந்தாருன்னா போதும், இங்கே இருக்கிற அத்தனை டிவோட்டின்ற பேரில் அத்தனை ஃப்ராடுங்களும் உள்ளே போயிடுவானுங்க. எங்கே போயிடுவானுங்கன்னா,
கைலாசாக்கு அங்க பயங்கர டஃப் கொடுப்பாங்க யாருக்கு, நித்யானந்தாக்கு. அந்த அளவுக்குலாம் வந்து ஆளுங்க ரெடியா இருக்கிறாங்க. ஏன் சார் எல்லாருமே அந்த கைலாசாக்கு போகணும்னு ரொம்ப ஆசையா அது காரணம் கேட்டா அவர் சுத்தி பொண்ணுங்களை வச்சிருக்கிறாரு சார், அதுதான் மெயின். அங்க இங்க நம்ம அதிபரே கொஞ்சம் வருத்தப்பட்டார் தெரியல, ரொம்ப வேதனையோட ஒரு குரல்ல பேசினா தெரியும்ல. அவங்ககிட்ட பணம் காசு இருக்கிறத பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் எல்லாம் வெள்ளை ஃபிகராக வச்சிருக்கிறான் சொன்னது யாரு? நம்ம அதிபர். நம்ம அதிபர் தான் சீமா. நம்ம கேட்டோமே அந்த ஆடியோ, நீ கேட்டீங்களா இல்லையா? அதாவது அவங்க கிட்ட இருக்கிற பணம் காசை பற்றிலாம் பிரச்சனை இல்லை, ஆனால் வெள்ளை ஃபிகராக வச்சிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஒரு நம்ம அதிபர் பேசினாரு. அது மாதிரி அந்த மாதிரி நம்ம சீமா மாதிரி பல பேருக்கு வந்து அங்கே கைலாச நாட்டுக்கு போயிட்டு வந்து வர்த்தக உறவு வச்சுக்கலாம். நான் சொல்ற வர்த்தக உறவு இல்ல சொல்றேன், ஏன்னா சுத்தி 30 பெண்கள் இருக்கு. இந்த பெண்கள்லாம் எப்படி சார்? ஏற்கனவே ஒன்னு கதையே பெங்களூர்ல காரி முடிஞ்ச கதையே ஆயிடுச்சுன்னு. சரி அதை விடுங்க, அதை பத்தி பேசி. இந்த பெண்கள்லாம் எப்படி சார் நித்யானந்தா கிட்ட போறாங்க? அதுதான் அவர்கிட்ட இருக்கிற என்ன சார், எவ்வளவு பெரிய ரகசியத்தை அசால்ட்டா போற போக்குல கேக்குறீங்க. அதுதான் சார் ரகசியமே. நித்யானந்தோட ரகசியமே என்னன்னு கேட்ட பலமே அதுதானே சார். இல்ல அது தெரிஞ்சா நிறைய பேர் அதுதான் சீக்ரெட்டு. இப்போ பாருங்க எத்தனை சீக்ரெட் இருக்கு பாருங்க. நீங்க ஏற்கனவே இங்க 2 சீக்ரெட் இருக்கு. ஒன்னு கைலாசான ஒரு நாடு இருக்குதா இல்லையான ஒரு சீக்ரெட்டு. ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னா வந்து இவர் உயிரோடு இருக்கிறாரா இல்லையான்னு ஒரு சீக்ரெட்டு. மூணாவதா கூட ஒரு சீக்ரெட் இருக்கு, ரஞ்சிதா எங்க போனாங்க, ரஞ்சிதா எங்க இருக்கிறாங்க. ஆனா அதுக்கும் மதன் கௌரி பதில் கொடுக்குறாரு. ரஞ்சிதா எங்க இருக்கிறாங்கன்னா அவங்க லண்டன்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பதில் கொடுக்குறாரு. சரிங்களா? எனக்கு அதெல்லாம் இல்லை சார், இருக்கட்டும். நான் என்னங்கிற நம்ம தம்பி தான் மதன் கௌரி. நான் என்ன இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறீங்கல்ல, இவ்வளோ டீட்டெயில் சொல்கிறேன். என்னன்னு கேட்டால் அது வந்து பொலிவியா பக்கத்தில் இருக்குன்னு. இந்த மாற்றம் எதனாலன்னு கேட்குறேன் நான். நீங்களே சொல்லியிருக்கிறீங்க 10ஆம் மாதம் போட்ட வீடியோ நினைக்கிறேன், ஒரு 3 வீடியோ வெளியிடுறாரு அவர். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி 10 மாதத்துக்கு முன்னாடி, ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி. அதில் என்ன சொல்கிறேன்னா, இங்கே நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் வந்து ரேடியஸ்குள்ளே தான் அவர் எங்கேயோ இருக்கிறாருன்னு சொல்கிறீங்க. இப்போ திடீர்னு இந்த மாற்றம் திடீர்னு எப்படி இதை ஃபவுண்ட் பண்ணீங்க? அது அந்த ரகசியத்தை சொல்ல. நீங்க ஏதோ சீக்ரெட் கேட்குறீங்கல்ல, மதங்கரிட்ட இந்த சீக்ரெட் கேட்கணும். எப்படி திடீர்னு வந்து கைலாசன்ற நாடு வந்து பார்த்தீங்கன்னா பொலிவியா பக்கத்தில் இருக்குதுன்றது எப்படி முடிவு பண்ணீங்க? என்ன ரிஜிஸ்ட்ரேஷன் பேப்பரை பார்த்து நீங்க டிசைட் பண்ணீங்க? வீடியோ பார்க்குற அத்தனை பேரும் முட்டாள் நினைச்சிடக்கூடாது இல்லை? மதன் கௌரி வீடியோ பார்க்குறவங்களாம் முட்டாள் நினைச்சிடக்கூடாது இல்லை? இப்படி ஒரு நாடு இருக்குதுன்றது நீங்க ஃபோன் பண்ணா எப்படி கண்டுபிடிச்சிங்க? அதுக்கு பிறகு கேட்டா எந்த டாக்குமெண்ட் அடிப்படையில் உறுதி பண்ணீங்க? அங்க இருக்கிற ஆதிவாசிகள்கிட்ட இவர் வாங்கினார்ன்றது எப்படி உங்களுக்கு தெரியும்? உலகம் முழுவதும் ஒரு இது இருக்கு சார், அரசு வந்து உலகம் முழுவதுமே இருக்கு, எல்லா நாடுகளையும் அந்த பழக்கம் இருக்குது. ஒரு சில சர்வாதிகார நாட்டில் அது இருக்கா, இல்லாமல் போகலாம். இங்கே நம்ம கிட்ட தமிழ்நாட்டில் கூட இருக்கு, இந்தியாவில் கூட இருக்குன்னு கேட்டால், ஒரு கலெக்டர் வந்து கேட்டால் ஆதிவாசிகளுக்கோ இல்லை வந்து பழங்குடியினருக்கு வந்து ஒரு இடத்த கொடுத்துட்டாங்கன்னா அதை அந்த இடத்த வந்து கேட்டால் வேற யாரும் வந்து விலைக்கெல்லாம் அவங்க வாங்க முடியாது. அதை அவங்க கடைசி வரைக்கும் ஆயுட்காலம் முழுவதும் பயன்படுத்திக்கலாம். ஓகே. ஆனால் அது இன்னொருத்தருக்கு விற்கலாம் முடியாது. இது உலகம் முழுவதும் அந்த பழங்குடியினருக்கு உள்ள ஒரு என்ன சொன்னா ஒரு வகையான பாதுகாப்பான சட்டம். அது அவங்க லேண்டை வச்சுக்கலாம், அரசு கொடுக்கும், அந்த லேண்டை அவங்க பயன்படுத்திக்கலாம். ஆனால் அது விற்க முடியாது. இங்கேயும் கூட இருக்கு, தமிழ்நாட்டில் கூட இருக்கு. அது கலெக்டரோட ஒதுக்கீடு சொல்லுவாங்க, மனை ஒதுக்கீடு. இந்த இலவச மனை பட்டா கொடுக்குறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பழங்குடியினர் கொடுக்குறது, ஷெட்யூல் கம்யூனிட்டிக்கு ஷெட்யூல் ட்ரைப் கொடுக்குறதுலாம் வந்து கேட்டால் அவங்க வந்து யாருக்கும் விற்கலாம் முடியாது. அப்படி ஒன்று இருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு சட்டம் அங்கேயும் இருக்குது. ஆனால் இவர் வந்து என்ன செஞ்சாராம், வந்து ஒரு லீஸ் மாதிரி அக்ரிமெண்ட் மாதிரி போட்டு அவங்கள்ட்ட பேசி அதை வாங்கிட்டாராம். அவருடைய தில்லை பாராட்டணும். இதெல்லாம் உங்களுக்கு யார் சொன்னது? எல்லாமே நீங்கள் புனையப்பட்டதாக இருக்கக்கூடாதுல்ல. உங்கள் வீடியோ பார்க்குறோன்னு சொன்னால் முதல்ல இங்கே உயிரோட இருக்கிறாரா இல்லையா, வெளியிட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஃபேக்கா ஒரிஜினலா, அந்த டிஸ்கஸ் போயிட்டு இருக்குது. அதை ஃபோன் பண்ணோம் முதல்ல மதன் கௌரி. அதை விட்டுட்டு கேட்டா இப்ப திடீர்னு வந்து இப்படி வந்து கேட்டா முதல்ல நீங்களே அவர் இல்ல, கைலாசன ஒரு நாடு இல்லைன்றீங்க. இப்போ நான் சொல்லுங்க, ஒரு வருஷம் கழிச்சு கேட்டா இப்ப இந்த சர்ச்சை கேட்டா கைலாசன ஒரு நாடு இருக்கு கண்டுபிடிச்சிட்டான்னு வேற சொல்றீங்க. என்ன நடக்குது? மதன் கௌரிக்கும் இப்போ ஒரு கேள்வி நமக்கு, மதன் கௌரிக்கும் நித்யானந்தாவுக்கு என்ன டீல் நடக்குது? ஏன்னா அவரை பத்தி பேசினா நல்லா வியூஸ். அதுதான் பிரச்சனை. என்னன்னா இந்த மாதிரியான ஒரு இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துங்க, தமிழ்நாட்டில் ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர், கிரேட் அம்பாசிடர் யாரு? மதன் கௌரி. ஸோ இந்த மாதிரியான ஆட்களை வந்து ஒரு 4 பேர் எடுத்து கைலாசான ஒரு நாடு இருக்குதுன்னு பேச வச்சா நம்புவாங்க அப்படின்னு கூட ஒரு முயற்சி இருக்கலாம்ல. மதன் கௌரி சொன்னா நம்புவாங்கப்பா அப்படின்னு சொன்னா அப்படி ஒரு டீல் நடந்திருக்கலாம்ல.
இப்போ வேற யாராவது வந்து இவர் இந்த மாதிரி பேச வச்சிருக்கலாம். அதுதான், வேற யாரும் இல்லை, நித்யானந்தா தரப்பு வந்து கூட பேச வைக்கலாம்ல மதன் கௌரிய, முடியாதா? ஏன் இந்த மாற்றம்னு கேட்குறேன் நான். ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க சொன்னீங்க, 8 மாசத்துக்கு முன்னாடியும் சொன்னீங்க, 10 மாசம் முன்னாடி சொன்னீங்க, 8 மாசம் முன்னாடியும் அப்படின்னா. ஆனால் இப்போ நீங்க வந்து அப்படி ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்றீங்கல்ல, அதோட ஒரு தாண்டி ஒரு வார்த்தை சொன்னீங்க, அதான் மறந்துடுது சில நேரங்கள்ல. நான் இப்போ பேசிட்டு இருக்கிறேன்னா இங்கேருந்து ஒரு 50 கிலோமீட்டர் ரேடியஸ்ல தான் அவர் இருக்கிறாரு அப்படின்னு இருக்கலாம் அப்படின்னு நீங்க சொன்னீங்கல்ல. இப்போ எப்படி திடீர்னு வந்து கேட்டிங்கன்னா வந்து எந்த ஆதாரமும் இல்லாமல், எந்த பேப்பர் டாக்குமெண்ட்லாம் எதுவுமே இல்லாமல் பொலிவியா பக்கத்தில் ஒரு கைலாசான ஒரு நாடு இருக்குது, அங்கே வந்து காட்டுவாசி ஆதிவாசிகள்கிட்ட இவர் வாங்கினதா வந்து ஒரு தகவல். அந்த தகவல் உங்களுக்கு எப்படி வந்து யார் சொன்னாங்க, எப்படி உறுதி பண்ணீங்க, கன்கரன்ஸ் பண்ணீங்க, இருக்கா இல்லையா இப்படி கேள்வி. அப்போ நமக்கு சந்தேகம் வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஒருவேளை வந்து ஒரு இதில் ஒரு என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு இவ்வளோ பரபரப்பாக நடந்துட்டு இருக்கும்போது இப்படி ஒரு செய்தியை நீங்கள் வெளியிடும் போது அது எப்படி உங்களால் இக்னோர் பண்ண முடியுது? சுந்தரேசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டு, சுந்தரேசன் கேட்டால் அவர் உயிரோடு இல்லை, சனாதன தர்மத்துக்காக அவர் உயிர் தியாகம் பண்ணிட்டார் சொன்ன அந்த சுந்தரேசன் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை மதன் கௌரி இக்னோர் பண்ணிட்டாரு. ரைட், முடிஞ்சிச்சுங்களா? அதுக்கப்புறம் நித்யானந்தாவே லைவ்ல வந்து இப்போ ஒன்று பேசினார்ல, நான் உயிரோட தான் இருக்கிறேன் அப்படின்லாம் பேசினார் இல்லையா, அதையும் கூட இக்னோர் பண்றாரு. இப்போ எதை கன்ஃபார்ம் பண்ண பாக்குறாருன்னு ட்ரை பண்றாருன்னு கேட்டா மதன் கௌரி, கைலாசான ஒரு நாடு இருக்குது, அப்ப இருக்குதுன்னு சொல்லிட்டா அப்போ இவர் அங்கிருந்து தான் பேசுறாரு. எங்க இருந்து தான் பேசுறாரு? எப்படி? இந்த வீடியோ வரும்போது நித்யானந்தாவுடைய அந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லி, அதாவது நான் உயிரோட இருக்கிறேன்னு சொல்ல அந்த ஸ்டேட்மெண்ட் வரும்போது மதன் கௌரி என்ன ப்ரூவ் பண்றாருன்னு கேட்டீங்கன்னா, கைலாசான ஒரு நாடு இருக்குது கண்டுபிடிச்சா சொல்றாரு. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? மதன் கௌரி சொல்லிட்டாருப்பா, கைலாசான ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லிட்டாரு, ஸோ அதனால கேட்டா அவர் அங்கிருந்து தான் பேசுறாரு. யாரு? நித்யானந்தா அங்கிருந்து தான் பேசுறாரு. ஸோ அப்போ இங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நித்யானந்தாவுக்கு ஒரு சீடராகவே செயல்படுறாரு யாரு? மதன் கௌரின்றது கன்ஃபார்ம் ஆகுது. நான் எதையும் இட்டுக்கட்டி பேசவே இல்லை, அவருடைய ஸ்டேட்மெண்ட்டுகளை வச்சு தான் நான் பேசுறேன். இப்போ நீங்க பேசக்கூடியத மதன் கௌரி என்ன சொல்லணும்னு கேட்டீங்கன்னா, நித்யானந்தா உயிரோடு இருக்கிறாரா இல்லையா, அவர் வெளியிட்டு இருக்க வீடியோ ஃபேக்கா ஒரிஜினலா, இதை தான் நீங்க பேசணும். ஆனா இதை விட்டுட்டு கைலாசான ஒரு நாடு இருக்குதுன்னு சொல்லி ப்ரூவ் பண்ண போறீங்கல்ல, அங்கதான் சந்தேகம் வருது நமக்கு. அவர் அந்த ஸ்டேட்மெண்ட்டை வெளியிடவும், நான் உயிரோடு இருக்கிறேன்னு சொல்றது வெளியிடவும், இவர் இங்க இருந்து கேட்டா ஒரு கைலாச நாடு இருக்குதுன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணும்போது, அப்போ ஏதோ இவங்களுக்குள்ள வந்து ஒரு ஒரு வகையான ஒரு கூட்டணி உருவாயிருக்குது. ஒரு வேலை ஒரு சோசியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர் அடிப்படையில் மதன் கௌரி வந்து அவங்களுக்கு வந்து நித்யானந்தா தரப்புக்கு உதவுறாரோன்ற அந்த சந்தேகம் நமக்கு வருது. அவ்வளோதான். ஓகே சார்.